2026 சட்டமன்ற தேர்தலின் நல்ல துவக்கமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது என்றும், வரும் தேர்தலில் பெண்களின் ஓட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்து, அதன் மூலம் இரண்டாவது முறையாக மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ்.பாரதி தெரிவித்துள்ளார். மார்ச் 1 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மடுகரை மந்தவெளி திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ்.பாரதி, மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் பெண்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ்.பாரதி, தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நல்லாட்சி நடைபெறுவதை போல புதுச்சேரி மாநிலத்திலும் ஒரு நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்றும், இதுவரை நம்முடன் கூட்டணியில் இல்லாத தேமுதிக தற்போது நம்முடன் கூட்டணியில் இணைந்துள்ளனர் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலின் நல்ல துவக்கமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது என்றும், நிச்சயமாக வெற்றி பெறுவது நாம் தான் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே உச்சத்தில் இருக்கிற ஒரு தலைவராக தலைவர் மு.க.ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார் என்றும், முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான திட்டத்தை பார்த்து செய்து வருகிறார். அதன் விளைவு வருகிற 2026 தேர்தலில் பெண்களின் ஓட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்கப் போகிறது என்றும், அதன் மூலம் இரண்டாவது முறையாக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார் என்றும், தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியிலும் 30 தொகுதிகளிலும் திமுக தயாராக இருப்பதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் திமுக தொண்டன் நினைப்பது நிச்சயம் நடைபெறும் என உறுதியாக கூறுகிறேன் என்றும் அவர் கூறினார்.